ஹாய் ஹலோ, நான் உங்கள் சுமதி மாமி. வழக்கம் போல் ஒரு நல்ல கதையை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். பொதுவாக புராண கதைகளை கேட்கறதுனால தீய சக்திகள் அழிஞ்சு நல்ல சக்தி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மனசில் வரும். அப்படி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விநாயகர் புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதையை மாமி சொல்ல போகிறேன். அநேக தவங்கள் செஞ்ச காரணமாக பிரம்மா சிவபெருமான் கிட்ட இருந்து விநாயகர் புராணத்தை உபதேசமாக கேட்டார். அதுக்கப்புறம் பிரம்மதேவர் வியாசருக்கு இதை உபதேசம் பண்ணுறார். வியாச முனிவர்கிட்ட இருந்து பிருகு முனிவர் இந்த புராணத்தை கேட்குறார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பயன் தரணும் அப்படிங்கிற காரணத்தினால 12,000 பாடல்கள் பாடி இதை ஒரு புராணமாக ஆக்குறார். பிருகு முனிவரால் இயற்றப்பட்ட இந்த புராணம் அவரோட பெயராலேயே பார்கவ புராணம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஆக பார்கவ புராணம் என்று அழைக்கப்படக்கூடிய விநாயகர் புராணத்தோட கதாநாயகர் விநாயக பெருமான். அவரோட அவதார கதையையும் லீலைகளையும் கேட்கிறது பெரும் பேற்றை பெற்றுத்தரும். அந்த வகையில் கஜமுகாசுரன் பற்றியும் கணபதி அவனை வதம் செய்ததையும் நாம் கேட்டு பயன் பெறுவோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். புராணங்களில் எப்பவுமே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அசுரர்கள் கை ஓங்கி அராஜகம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கடவுள் சக்தி அவதாரம் எடுத்து அந்த அசுர சக்தியை அழிச்சிடும். அப்படி ஒரு சமயத்தில், அதாவது தேவர்கள் கை ஓங்கி இருந்த சமயத்தில், அசுரர் தலைவன் தனது குலகுருவான சுக்கிராச்சாரியார்கிட்ட, குருவே, அசுர குலத்தில் ஒரு மாவீரன் பிறக்கணும், அவன் தேவேந்திரனை ஜெயிக்கணும், அவனால் நம்ம அசுர குலம் செழிக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசனை கேட்டான். தன்னோட ஞான திருஷ்டியை உபயோகித்த சுக்கிராச்சாரியார், அசுரேந்திரா, வசிஷ்டர் மரபில் மரகதர் அப்படிங்கிற ஒரு முனிவர் மோட்சம் வேண்டி கடுமையாக தவம் பண்ணுறார். அசுர குல கன்னிப்பெண் ஒருத்தி அவரை மோகவசப்படுத்தினா அவளுக்கு யானை முகத்துடன் ஒரு புத்திரன் பிறப்பான், அவன் உங்கள் அசுர குலத்தை உயர்த்துவான் அப்படின்னு யோசனை சொல்கிறார். அசுரர் தலைவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். யாரை அனுப்பலாம் அப்படின்னு யோசனை பண்ணினான். அசுர குலத்தில் பேரழகியாக இருக்கக்கூடிய விபுதை அப்படிங்கிற கன்னிப்பெண்ணை தேர்வு செஞ்சு விஷயத்தை சொல்லி முனிவர் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறான். வனத்தில் முனிவர் தவம் செய்யும் இடத்திற்கு வந்தாள் விபுதை. முனிவரோட கடுமையான தவத்தை பார்க்குறா. மகா தபஸ்வியா இருக்காரே, இவரை தொந்தரவு செஞ்சா கண்ணை திறந்ததும் சாபம் கொடுத்துருவாரோ அப்படின்னு பயப்பட்டான். ஆனாலும் நம்ம அரசனிட்ட கட்டளையை நாம் நிறைவேற்றணுமே அப்படின்னு யோசனை பண்ணினான். சரி, தவத்தால் தான் இந்த முனிவரை வசப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சி முனிவர் கண் விழிச்சா அவரோட பார்வையில் படும்படியாக பக்கத்திலேயே உட்காந்து அவளும் தவம் செய்ய ஆரம்பித்தாள். தனது ஆசை கணவனாக அந்த முனிவரே வர வேண்டும் அப்படின்னு மனசில் தியானித்தபடி தானும் தவம் செய்ய ஆரம்பித்தாள். காலம் கரைந்தது. அவளோட தவத்தின் பயனும் முனிவரோட ஊழ்வினை பயனும் வேலை செஞ்சது. முனிவர் தவத்திலிருந்து கண் விழித்தார். அவர் விழிச்ச நேரத்தில் எதிர ஆண் யானை ஒன்றும் பெண் யானை ஒன்றும் மகிழ்ச்சியாக இருக்கிறதா பார்த்தார். வினை பயன் வேலையை காட்டியது. அவருக்குள்ளேயும் ஆசை வந்தது. அப்போது கண் விழித்த விபுதை முனிவருக்கு பக்கத்தில் வந்து வணங்கி நின்றாள். சுவாமி, தங்களையே கணவராக அடைய வேண்டி உங்கள் அருகிலேயே நீண்ட நாட்களாக நானும் தவம் இருந்து வருகிறேன். தாங்கள் கண் விழித்தால் என் ஆசை பலிக்கும் என்று நினைத்தேன். தாங்களும் இப்போது கண் விழித்தீர்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டார். அவளது அழகிலும் பேச்சிலும் மயங்கினார் முனிவர். அவளை ஒரு பெண் யானையாக மாற்றினார். தான் ஒரு ஆண் யானையாக மாறினார். இருவரும் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்தினார்கள். விளைவாக அவர்களுக்கு யானை முகத்துடன் கஜமுகாசுரன் என்னும் புத்திரன் பிறந்தான். தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே இடியோசை போன்ற குரலுடன் நாலா திசைகளிலும் ஆடி ஓடி அட்டகாசம் புரிந்தான் கஜமுகாசுரன். அது மட்டுமல்ல, மேலும் விபுதையாகிய பெண் யானையின் மயிர்கால்களில் இருந்து ஆயிரக்கணக்கான அசுர வீரர்கள் தோன்றினார்கள். தனக்கு இப்படி பயங்கரமான பிள்ளைகள் பிறந்தார்களே என்று முனிவர் வருந்தினார்.
பெண்ணாசையால் கெட்டேனே என்று தன் தவறை உணர்ந்தார். என்றாலும் இது காலத்தின் கணக்கு என்று தெளிவடைந்தார். தெளிவு பிறந்ததும் மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார். எப்படியோ தன் வேலை முடிந்தது என்ற மகிழ்ச்சியுடன் ஊருக்கு திரும்பினான் விபுதை. கஜமுகாசுரன் வளர்ந்தான். தனது துணைவர்களோடு தானம் தர்மம் எதுவும் நடக்காதபடி பார்த்து கொண்டான். தேவர்கள், முனிவர்கள், நல்லவர்கள் அனைவரையும் விரட்டி விரட்டி அடித்தான். சுக்கராச்சாரியார் அவனிடம் வந்தார். கஜமுகாசுரா, நீ சிவபெருமானை குறித்து தவம் செய்து சாகா வரம் வாங்கி வா என்று யோசனை கூறினார். கஜமுகாசுரனும் அவர் சொல்படி தவத்திற்கு கிளம்பினான். மேருமலையில் ஒரு பக்கத்தில் அமர்ந்து 4000 வருஷம் அகோரமாக தவம் செய்தான். சிவபெருமான் அவன் முன் தோன்றினார். என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள், அசுரர்கள் மற்றும் மகாவிஷ்ணு இப்படி யாராலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. எந்த ஆயுதங்களாலும் மரணம் வரக்கூடாது. அனைவரையும், அகில உலகத்தையும் நான் அடக்கி ஆள வேண்டும். என்னை போன்ற ஒருவன் மட்டுமே என்னை வெல்ல வேண்டும். அப்போதும் எனக்கு மரணம் இல்லாமல் முக்தி தர வேண்டும். இப்படி வரங்களை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா நாட்டுக்கு திரும்பி வந்தான் கஜமுகாசுரன். அப்புறம் என்ன, அனைவரையும் அடக்கி கொடுங்கோலாட்சி செய்தான். 3 உலகங்களிலும் உள்ள எல்லா போகங்களையும் அனுபவித்தான். அராஜக ஆட்சி நடத்தினான். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டில்லையா? கைலாயம். சிவபெருமானும் உமையவளும் உத்தியானவனத்தில் உலவிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு சித்திர மண்டபத்தில் நுழைந்தார்கள். பிரணவ மந்திரத்துடன் கூடிய ஒரு சித்திரத்தை பார்த்ததும் உமாதேவி வியப்புடன் நின்றுவிட்டார். சிவபெருமான் உமாதேவியை அர்த்தமுள்ள புன்னகையுடன் பார்த்தார். உமாதேவி சிவபெருமானின் பார்வையில் உள்ள பொருளை உணர்ந்து கொண்டார். உமையம்மை பெண் யானை சித்திரத்தையும் சிவபெருமான் ஆண் யானை சித்திரத்தையும் மானசீகமாக கூர்ந்து கவனித்தனர். அப்போது அங்கே கோடி சூரிய பிரகாசத்துடன் யானை முகத்துடன் விநாயகப் பெருமாள் தோன்றினார். தன் தாய் தந்தையை வணங்கினார். என்ன மாமி இது, விநாயகர் பார்வதி தேவி பிடிச்சு வச்ச மஞ்சளிலிருந்து தானே தோன்றினார் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். எது எப்படி இருந்தாலும் அவதாரங்கள் அப்படிங்கிறது ஆண் பெண் கலப்பில்லாமல் நிகழக்கூடியது. அந்த வகையில் கஜமுகாசுரனை அழிக்கணும் அப்படின்னா யானை தலையோட விநாயகர் அவதாரம் பண்ண வேண்டியது அவசியம். அந்த அவதார கதை இப்படி 2 விதமாகவும் சொல்லப்படுது. இப்போ விநாயகர் அவதாரம் பண்ணினதை மானசீகமாக நினைச்சு அவரை வணங்கி மறுபடியும் கதைக்குள்ள போலாமா? சித்திரத்திலிருந்து தோன்றிய விநாயகப் பெருமானை சிவனாரும் பார்வதியும் வாரி அணைத்து அன்போட மடியில் வச்சுக்கிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, மகனே, உன்னை வணங்குபவர்கள் சகல நன்மைகளையும் அடைவார்கள். என் கணங்களுக்கெல்லாம் நீயே தலைவனாக இருந்து கணபதி என்று பெயர் பெற்று விளங்குவாய். யானை முகம் கொண்ட கஜமுகாசுரன் என்னும் அரக்கனை அழித்து தேவர்களின் துயரை துடைப்பாய் என்று கூறி வாழ்த்தினார். இந்த நிலையில் கஜமுகாசுரனின் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமானது. தன்னை பார்த்ததும் அனைவரும் கும்பிட வேண்டும் என்று ஆணையிட்டான். அதுவும் எப்படி? 2 கைகளால் 3 தரம் தலையில் குட்டிக்கொண்டு பிறகு 2 காதுகளையும் பிடித்துக்கொண்டு தோப்புக்கரணம் போட்டு கும்பிட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தான். அவனை பார்க்கும் யாரும் பயத்தால் அப்படியே செய்து வணங்கினார்கள். அதை கண்டு ஆணவ சிரிப்பு சிரித்தான் கஜமுகாசுரன். அவமானம் தாங்காமல் தேவர்கள் கைலாயத்திற்கு ஓடினார்கள். அங்கு கைலாயத்தின் வாசலில் கணபதியை கண்டார்கள். தஞ்சம் அடைந்தார்கள், துதித்தார்கள். என்ன வேண்டும் என்று கேட்டார் கணபதி. ஐயனே, கஜமுகாசுரனை வதம் செய்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முறையிட்டார்கள் தேவர்கள். சரி என்று வாக்களித்தார் கணபதி. ஆயிரக்கணக்கான பூத கணங்களுடன் யுத்தம் செய்ய புறப்பட்டார் கணபதி. இதனை அறிந்த கஜமுகாசுரனும் தன்னுடைய பெரும் படையுடன் யுத்தம் செய்ய ஆயுத்தமானான். சண்டை ஆரம்பமானது. பூத வீரர்கள் அசுர வீரர்களை தாக்கி துரத்தி அடித்தார்கள். கஜமுகாசுரன் மாபெரும் வில்லை வளைத்து அளவற்ற பானங்களை மழை போல பொழிந்தான். கணபதி அந்த பானங்களை தனது கதாயுத்தால் தடுத்து நிறுத்தினார். கஜமுகாசுரன் இந்திராஸ்திரம், வருணாஸ்திரம், வாயுவாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் இப்படி எல்லா தேவாஸ்திரங்களையும் மாறி மாறி எய்தான். ஆனால் அந்த அஸ்திரங்கள் அனைத்தும் கணபதியின் திருவடியில் விழுந்து அவரை
சரணடைந்து விட்டன. அதனை கண்ட கஜமுகாசுரன் கோபம் மேலும் அதிகமானது. மூர்க்கமாக போரிட ஆரம்பித்தான். சிவபெருமானிடம் எந்த ஆயுதத்தாலும் மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரன் வாங்கியிருந்தான் அல்லவா? அதனால் கணபதி தனது தும்பிக்கையின் வலப்புற கொம்பை உடைத்து கஜமுகாசுரன் மீது ஏவினார். அது அசுரனின் மார்பை பிளந்து மீண்டும் கணபதியிடமே வந்தது. கஜமுகாசுரன் அலறிக்கொண்டே கீழே விழுந்தான். ஆனாலும் மரணமடையவில்லை. ஒரு மூஷிகமாக மாறி அனைவரும் நடுங்குபடி இங்கும் அங்கும் ஓடி ஆடி சஞ்சாரம் செய்தான். அவன்தான் மரணமடையாமல் முக்தி வேண்டும் என்ற வரம் வாங்கியிருந்தானே. அதனால் கணபதி நொடி பொழுதில் அந்த மூஷிகத்தை பிடித்து அடக்கி அதன் முதுகில் ஏறி அமர்ந்தார். கணபதியின் திருமேனி தீண்டியதால் அசுரன் மெஞ்ஞானம் பெற்றான். கணபதியின் திருவடி பணிந்தான். அவரது வாகனமாக ஆனான். அவனது இரத்தம் சிந்திய இடத்தில் கணபதி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்தார். அந்த இடம் கணபதீஸ்வரம் என்று இன்றும் வழங்கப்படுகிறது. தேவர்களும் முனிவர்களும் கணபதியை போற்றினர், புகழ்ந்தனர், துதித்தனர். மூஷிக வாகனத்தில் ஏறி பரிவாரங்கள் சூழ கைலாயத்தை அடைந்து தாய் தந்தையை பணிந்தார் கணபதி. அவர்களும் கணபதியை வாழ்த்தினர். அப்போது இந்திரன், ஐயனே, ஐங்கரனே, இதுவரை கஜமுகாசுரனுக்கு பயந்து தலையில் குட்டிக்கொண்டு தோப்புக்கரணம் போட்டோம். அதுபோன்று இனிமேல் தங்களை பிரியத்துடன் கும்பிடுவோம். அப்படி யார் தங்களை கும்பிட்டாலும் அவர்கள் வேண்டியதை கொடுத்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அப்படியே ஆகட்டும் என்றார் கணபதி. அதனால்தான் நாம் அனைவரும் கணபதியை வணங்கும் போது தலையில் குட்டிக்கொண்டு தோப்புக்கரணம் போடுகிறோம், பிரார்த்தனை செய்கின்றோம். வாக்களித்தபடி கணபதி கண்டிப்பாக நமது பிரார்த்தனையை நிறைவேற்றுவார். கவலையே வேண்டாம். கணபதியோட பெருமையை சொல்கிற இந்த கதை உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்குள்ள சுமதி மாமி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.